உன் சித்திக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் வயசு என்ன, அந்த ஆள் வயசு என்ன? ஷூ சீனியர், கொஞ்சம் மெதுவா பேசுங்க. உள்ள இருக்கிறவங்களுக்கு கேட்டா பிரச்சனை ஆயிடும். இப்ப என்னதான் இதுக்கு முடிவா? எனக்கு 1/2 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காங்க. எதுக்கு? உன் வாழ்க்கைய மொத்தமா அழிக்கிறதுக்கா? இங்க பாரு, எனக்கு இருக்க கோவத்துக்கு உள்ள வந்தானா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாத. எனக்கும் தான் என்ன பண்ணணும்னு தெரியல சீனியர். இல்ல, இதுல யோசிக்க என்ன இருக்கு? மாப்பிளைய பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? இது என் சித்தி பார்த்த மாப்பிள்ள. நான் பிடிக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ நீ ஓகே சொல்ல போறியா? உன்னோட இந்த அமைதி நல்லதே இல்ல எலி. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? என் சித்தியை மீறி என்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்றனோ இல்லையோ, இது எங்க சித்தி எடுத்த முடிவு. இத நான் வேண்டான்னு சொன்னா வீட்ல என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியாதா? அதுக்குன்னு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறியா? சீஃப் கால் பண்றாரு. எஸ் சார். ரெடி. இன்னும் 1 மணி நேரத்துல நீயும் சிவாவும் மகாபலிபுரத்துல இருக்கணும். ஓகே சார், நான் வீட்ல ஒரு சின்ன 15 பொண்ணுங்க. இன்னும் 1 hour தாண்டனா யார் எங்க இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்கள காப்பாத்தாம விட்டுட்டா நாம சாகுற வரைக்கும் குற்ற உணர்ச்சியில இருக்கணும். ஏடி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சார். அந்த பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக மட்டும் நான் இந்த ஆபரேஷன் உனக்கு கொடுக்கல. அவங்கள கடத்தி வச்சிருக்கிறதே அந்த வர்மா தான். இது வரைக்கும் 8 பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு நான் பொண்ணு காணாம போனதே தெரியாது. எப்பவும் போல அவங்களோட பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வந்துரும்னு நம்பிக்கையோட அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 15 பொண்ணுங்க ஏடி. அதுல ஒரு பொண்ணுக்கு கூட ஒண்ணு ஆகாது சார். நாங்க பாத்துக்கிறோம். சீனியர். எஸ் ஐடி. மகாபலிபுரம்.